ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி, இப்போது திருவாதிரை வரப்போகிறது. எல்லாருமே நடராஜருக்கு களியும் கூட்டும் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ அந்த களி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் ஜஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியாதவாளுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். சாதாரணமாக திருவாதிரை அன்னைக்கு இந்த மாதிரி அரிசியில் வெல்லம் போட்டு களி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எல்லாருமே அதுதான் பண்ணுவோம். ஸோ அந்த களி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிய வச்சுருக்கேன். ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசியை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இழுப்பச்சட்டி காய வச்சுருக்கேன். இந்த அரிசியை அப்படியே அதில் போட்டுக்கிறேன். நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு நல்லா அதில் இருக்கிற இதெல்லாம் அழுக்கு போகிறதுக்காக நல்லா களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிய வச்சுருக்கோம். இதை சோக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை இப்போ நம்ம நல்லா செவக்க, அதாவது இதோட கலர் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை செவக்க வறுத்துக்கணும். அரிசி தீய மட்டும்தான் கூடாது, அந்த தீயிற ஸ்டேஜுக்கு முதல் ஸ்டேஜ் வரைக்கும் செவக்கிற மாதிரி இந்த அரிசியை நம்ம வறுத்துக்க போகிறோம். அப்போ தான் களி நல்லா வேகும். வெள்ளத்தில் எப்பயுமே அரிசி போட்டோம் அப்படின்னா வேகாது. அதுக்காக தான் நம்ம இதை வறுத்துட்டு பண்ணுறோம். இப்போ இந்த ஒரு ஆழாக்கு அரிசிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்ம இந்த பயத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த களி நல்லா சேர்ந்து வரத்துக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் பருப்போட டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் துவரம்பருப்பு போடுவா, துவரம்பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம், அது அவாபாலோட சௌகரியம். நான் இன்னைக்கு பயத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வாசனை வறுக்க போகிறோம். கொஞ்சம் சூடு ஏறி வறுப்படட்டும், நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். அரிசி வறுப்பட்டுன்னு இருக்கிற இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெல்லம், அதாவது எந்த கப்பால் நான் இன்னைக்கு ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்துட்டு இருக்கேன்னா, அந்த ஒரு ஆழாக்குக்கு அதே ஆழாக்கால் 1.5 ஆழாக்கு வெல்லம் மெஷர் பண்ணி, அதாவது வெல்லத்தை கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். மெஷர் பண்ணி 1க்கு 1.5 கணக்கு. சில பேருக்கு ஒரு ஆழாக்கு போட்டாலே போகிறோம் அப்படின்னா நீங்கள் 1 போட்டுக்கலாம், 1:1. ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்வீட்டு. மீடியமான ஸ்வீட் வேணும்னா 1.25 போட்டுக்கலாம். நல்ல ஸ்வீட் வேணுன்ற பட்சத்தில் 1க்கு 1.5 நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு அரிசிக்கு 1.5 வெல்லம் அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். அதில் இந்த வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் போட்டதுக்கு அப்புறமா அதாவது 1:4, 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிறதா இருந்தால் 1:3 போடுவோம். இது வெல்லத்தில் வேகணுங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக அளந்து நான் எடுத்துக்கிறேன். 2, 3, கொஞ்சம் குறைஞ்சது இல்லையா, 3 டம்ளருக்கு. ஸோ 3, இப்போது 4. கரெக்டாக 1:4 தண்ணி வேணும். அதுக்கு கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா களி வேகாது. ஜாஸ்தியானாலும் கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால் சாதம்னா 1:3 கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வச்சுப்போம். இது 1:4 ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, மண் இல்லாமல் நல்லா கரையை விட்டு இந்த தண்ணியை தான் நம்ம களிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரிசி வறுப்படுற அந்த கேப்பில் இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து கரையட்டும். போட்ட இந்த அரிசி பருப்பு நல்லா வறுப்பட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம். ரொம்ப கருக மட்டும் விட வேண்டாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் எவ்வளோ தூரம் மாறி வந்திருக்குன்னு. இன்னொரு 1 நிமிஷம் வறுத்துட்டும் இதை எடுத்து நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இது நல்லா செவக்க வறுப்பட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் ரவையாக பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வர போகிறேன்.
எவ்வளோ ஃபைனாக பவுடர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா அரிசி பருப்பு, இதை நல்லா ஃபைனாக இந்த மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபைன் ரவையாக பொடி பண்ணி வந்திருக்கேன். இலுப்பு சட்டி காய வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. நம்ம அரிசி வறுத்தோம் இல்லையா அதே இலுப்பு சட்டி. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன், ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எதுக்கு நெய் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த களிக்கு நம்ம தேங்காய் வறுத்து போடணும். ஸோ இந்த இலுப்பு சட்டியிலே நம்ம முதல்ல வறுத்து எடுத்துட்டுலாம். நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தேங்காய் உடச்சி திருகி வச்சுருக்கேன். இதில் நம்ம பாதி வந்து களி வேகும்பொழுது சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாதி. ஸோ முந்திரி பருப்பும் ஒரு பாதி தேங்காயும் நான் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரியும் தேங்காயும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. நம்ம இது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு போகிறோம். இப்போ அது முந்திரி வறுத்த அதே இலுப்பு சட்டிலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த வெள்ளை தண்ணி நம்ம கரையை விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறேன். மண் கல் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசி ரவை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசனைக்கு இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். திருகின தேங்காய், அதாவது வறுத்த தேங்காய் இல்லை, வெறும் பச்சை தேங்காய், இது ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் நிறையா சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் உடச்சி திருகி வச்சுருந்தேன். ஸோ ஏலக்காயும் தேங்காயும் நம்ம சேர்த்தாச்சு. தண்ணி கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஜனம் நல்லா கொதிச்சிருது, வெள்ளை ஜனம். இதில் நம்ம அரிசி பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலரிக்கணும். கட்டி இருந்ததுன்னா வேகாது. 2 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம கலரிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா கட்டி இல்லாமல் கலரி எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இது இது கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக நான் எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரத்துக்கு நான் இதை ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். குக்கருக்கு அடியில் அஸ் யூஷுவல் நம்ம சாதம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி குக்கருக்கு அடியில் தண்ணி வச்சு இதுக்குள்ளே கொள்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் நான் இப்போது இந்த களியை போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4 விசில் விட போகிறோம். இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் நான், அப்போ தான் இது நல்லா வேகும். ஸோ இதை விட சின்ன தட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு ஏற்ற தட்டை போட்டு நான் மூடிக்கிறேன். இது நம்ம இப்போது நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். களி நல்லா வெந்துடும். விசில் விட்டு வெந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி 3 விசில் வந்துருக்கு, இது 4வது விசில். அவ்வளோதான், நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் விசில் வந்து ஸ்டீம் போயிடுது. நான் இதை இப்போ திறந்து பார்க்குறேன். சூப்பராக வெந்திருக்கு. ஆறு நன்னாவே உதிரா வந்துடும். இதில் இப்போது நம்ம தேங்காயும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். களியில் இது வரைக்கும் நம்ம நெய்யே விடலை. ஸோ இதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ பார்த்து விட்டுக்க வேண்டியதுதான். நெய் கொஞ்சம் கூட போட்டுருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா கலரியாச்சு. பாருங்க நன்னாவே வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான். யூஸ்வலாக வெங்கலப்பானை அந்த மாதிரி இதில் தான் டைரெக்டாக பண்ணி
பண்ணுறது உண்டு நைவேத்தியத்துக்காக. சப்போஸ் வந்து அது வெல்லங்கிறதுனால அடிப்பிடிச்சிருங்கிறதுனால தான் நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் எல்லாருமே இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். நல்லா இது ஆற ஆற இன்னும் நன்னாவே உதிராக வரும். பாருங்க, பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த திருவாதிரைக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு எல்லாருமே இது பண்ணி பாருங்க இந்த மெத்தடில். அடுத்து நான் கூட்டு ரெசிபி பண்ணி காமிக்கிறேன். அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். கூட்டு ரெசிபியில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.